மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் 20 மூதுரை. மூதுரையில் மொத்தம் நமக்கு என்ன 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த 3 பாடல்களுமே நம்ம போன வகுப்பில் அதனுடைய கருத்துக்களை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புதல் பார்க்க போகிறோம். சரிங்களா? மூதுரையில் 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாடல்களுமே நமக்கு என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? கைமாறு கருதாத உதவி, அதாவது யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன பண்ணணும் நம்ம மற்றவர்களுக்கு, அதாவது நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்ம உதவி செஞ்சால் அவங்க நமக்கு நாளைக்கு உதவி செய்வாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்போடு யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. அதில் முதல் பாடல் என்ன கொடுத்துருக்காங்க? நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அதாவது என்ன சொல்கிறாங்க? ஒரு இடத்துல நின்று தளர்ச்சி அடையாமல் வளர்ந்த ஒரு தென்னை மரம் தன்னுடைய வேர்களால் என்ன பண்ணுது? தண்ணீரை தலை மேலே சுவையுடைய ஒரு நீராக தருது. ஆனால் நல்ல குணம் உடையவர்கள் செய்த உதவியினுடைய பயன் என்றைக்குமே என்ன ஆகும்? நமக்கு உதவி செய்கிறோன்னா என்றைக்குமே நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அது உரிய காலத்தில் தானாகவே என்ன ஆகும்? நமக்கு உதவி சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது முதல் பாடல், நமக்கு மனப்பாட பாடல். நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடலையும் நம்ம படித்து முடித்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறது தான், என்ன ஒரு வார்த்தை படித்தா கூட ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதி பார்க்கணும் ரஃப் நோட்டில். சரிங்களா? அதுக்கப்புறம் இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? மேன்மக்கள் இயல்பு. இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? மேன்மக்கள் இயல்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லோர் இயல்பு. அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தொறும். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை எவ்வளவு தான் நம்ம குணாலில் ஊற்றி காசனாலும் அந்த பால் என்ன ஆகாது? அதனுடைய சுவையிலிருந்து என்றைக்குமே மனம் குறையவே குறையாது. என்றைக்குமே எப்படி தான் இருக்கும்? அதனுடைய சங்கை தீயில் இட்டு சுட்டாலும் கூட அதனுடைய வெண்மை நிறம் மாறவே மாறாது. பாலை நம்ம எவ்வளவு தான் சுண்ட காய்ச்சினாலும் தன்னுடைய சுவையிலிருந்து குறையாது போல சங்கு எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? நல்லா சின்னதாக வெள்ளையாக இருக்கும் இல்லையா? அந்த சங்கு கூட தீயில இட்டு நம்ம சுட்டா கூட என்ன ஆகாது? அதனுடைய வெண்மை நிறம் மாறவே மாறாது. அதுபோல தான் வறுமையில் எய்தினாலும் கூட உயர்ந்த ஒழுக்கமுடையவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க? தாழ்வு அடைய மாட்டார்கள். மனம் கலந்து பேசினாலும் கூட கீழ் மக்கள் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க? நண்பர் ஆக மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இரண்டாவது பாடல். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவரோடு தொடர்பு கொள்ளுதலின் பங்கு. நல்லவரோடு தொடர்பு கொள்ளுதலின் பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று.
இதோட 3 பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடலுமே நமக்கு மனப்பாட பாடல். சரியா? நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க, நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. அதாவது இந்த காலத்தில் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோர்களை காண்பதுவும் நன்மை பயக்கும், நல்லவர்கள் கூறும் மொழிகளை கேட்பதுவும் நன்மை பயக்கும், நல்லவர்களினுடைய நற்பண்புகளை நாம் பேசுவதும் நன்மை பயக்கும், நல்லவர்களுடன் கூடி கலந்திருப்பதும் அதாவது அவங்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லாரை காண்பதுவும் 3வது பாடல் என்ன கொடுத்துருக்காங்க? நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க, நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லவர்கள் சொல்லும் சொற்களை கேட்பதுவும் நல்லது, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, நல்லவர்களோடு நல்லவர்களினுடைய குணங்களை கேட்டு அதனோடு உரைப்பதும் நல்லது, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று, இணங்கி இருப்பதும் அவங்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ மொத்தம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடல் கைமாறு கருதாத உதவி, அதாவது நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். 2வது பாடல் மேல் மக்களினுடைய இயல்பை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அட்டாலும் பால் சுவையின் குன்றாத அளவலாய், நட்டாலும் நண்பல்லா நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்களே சங்கு, சுட்டாலும் வெண்மை தரும். 3வது பாடல் என்ன கொடுத்துருக்காங்க? நல்லவர்களோடு தொடர்பு கொள்ளுதலினுடைய பயனை பற்றி கொடுத்துருக்காங்க, பங்கை பற்றி. சரியா? அப்போ இந்த 3 பாடல்களும் நமக்கு மனப்பாட பாடல்னு சொல்லியிருக்காங்க. இதோடு இருக்கட்டும், மீதி இருக்கின்ற அதாவது என்ன இருக்குது பின்னாடி சேர்த்தெழுதுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் தருக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நாளைக்கு வகுப்பில் நம்ம திருப்புதல் பார்க்கலாம். இந்த பாடலை அனைவரும் படிச்சுக்கிட்டு எழுதி பாருங்கள். நன்றிப்பா.